ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அதிகாலை 4 மணிலிருந்தே ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு இந்த வராகி அம்மா உன் வீட்டு வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையை நீ என் பொறுப்புல ஒப்படைச்சிட்டதானே, அப்புறம் என்ன, இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த நாள் உனக்கான வெற்றி நாளாக இருக்க போகுதுன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட சந்தோஷமா இந்த நாளை துவங்கு. இன்னைக்கு நடக்க போற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்தேற போகுது. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியத்தோட நம்பிக்கையோட இந்த நாளை துவங்கினா கண்டிப்பா இன்னைக்கு உன் நிலைமை மாறும். நீ எதிர்பார்த்த பண வரவு உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நம்பிக்கையோடு இன்னைக்கு எந்த செயலை நீ செய்தாலும் எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை வச்சு வாழ்க்கை இப்படியே இருந்துருமோன்னு பயப்படாதே. கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுத்தீனா இந்த வராகி அம்மாவே எல்லாத்தையும் மாத்திருவேன். இவ்வளவு காலங்காத்தால உன்னை ஆசீர்வதிக்க வந்த நானு உனக்கான செயல்களை செய்யாம சும்மாவா இருப்பேன்? உனக்கு என்ன செய்யணுமோ எதை செய்யணுமோ எல்லாத்தையும் நான் ஏற்கனவே திட்டம் போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீ ஏன் மேல முழு நம்பிக்கையோடு இருந்தா மட்டும் போதும். இந்த வராகி அம்மா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தந்துடுவேன். உன்னால எந்த அளவுக்கு பாரத்தை தாங்க முடியும், எந்த அளவுக்கு நீ கஷ்டங்களையும் சவால்களையும் சமாளிப்பன அனைத்தும் எனக்கு தெரியும். அதனாலதான் நானே உனக்கு துணையாக நின்று உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக ஓடி வந்திருக்கேன். இப்போ நீ எந்த விஷயத்த கஷ்டம் கவலை நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்கியோ இந்த நிலை கண்டிப்பா மாறும். எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து உன் பேரை சொல்லி பாராட்டும்படி மிகப்பெரிய அளவுல நீ வெற்றி பெற போகிறாய் என் செல்லமே. ஆமா, நீ எதிர்பார்த்த அந்த சிறப்பான நல்ல விஷயம்தான் உன் வாழ்க்கையில நடக்க போகுது. இனிமே நீ எந்த கவலையும் இல்லாம மகிழ்ச்சியோடு வாழும்படி உனக்கான அந்த விஷயத்த நல்லபடியாக நான் நடத்தி தரப்போறேன். எது நடந்தா உனக்கு சந்தோஷமோ அதையே நான் நடத்தி கொடுப்பேன். இன்னும் சரியான நேரமும் காலமும் வரல, எனக்கு எல்லாமே தோல்வியா இருக்குன்னு நீ கவலைப்பட்டாயல்லவா? இதோ உன் கவலையை நிவர்த்தி செஞ்சு உன் குறைகளை போக்கி நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு தர வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்கான நேரம் கூடி வந்துருச்சு. இன்னையிலிருந்து நீ செய்யற எல்லா விஷயங்களிலும் எந்த தாமதமும் தோல்வியும் இல்லாம நல்லது நல்லபடியாக நடக்க போகுது. உன் நம்பிக்கைக்கும் உன்னுடைய இறைபக்திக்கும் ஏற்றாற் போலதான் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். எப்போதும் உனக்கு ஆறுதல் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்த நானு, தைரியத்தை மட்டுமே கொடுத்த நானு, இன்று முதல் உன் கோரிக்கைகளை நிறைவேற்ற வந்துட்டேன் செல்லமே. உன் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் இப்போது நிச்சயம் நிறைவேறும். உனக்கு நேரம் சரியில்லை, நீ எதுக்கும் லாயக்கில்லை, எது செஞ்சாலும் உனக்கு சரி வராதுன்னு சொன்னவங்க கிட்ட போய் என் வராகி அம்மா எனக்கு துணையா இருக்காங்க, அவங்க என்னை பாதுகாப்பாங்க, அவங்க எனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பாங்கன்னு நீ நம்பிக்கையோட சொல்லு. 1000 கண்கள் கொண்ட இந்த வராகி அம்மா என் கோடிக்கணக்கான பிள்ளைகளையும் அவர்கள் வாழ்வில் நடப்பதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நொடியில அனைத்தையும் மாற்றும் சக்தி எனக்கு இருந்தும் கூட உன் வாழ்க்கையில ஏன் நல்லதை நடத்தி கொடுக்காம தாமதிக்கிறேன்னு தானே யோசிக்கிற. இதோ இப்போது வெகு சீக்கிரம் உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி தந்துடுறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் நான் செய்ய போறேன். உனக்கு என்கிட்ட கேள்வி கேட்கவும் கோபப்படவும் எல்லா உரிமையும் இருக்கு. ஒரு பிள்ளை தன் தாயிடம் எப்படி அன்பா பாசமா கோபமா உரிமையா பேசுவாளோ அது எல்லா விதமாகவும் நீ என்கிட்ட பேசலாம். நீ ரொம்ப நல்ல பிள்ளையாக இருப்பதால் தானே இத்தனை பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில வந்துடுச்சு நீ நினைக்கிற. இப்போது உன்னுடைய அந்த நல்ல குணத்துக்காகவே இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செஞ்சு உன் நிலைமைய மாத்த போறேன். உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் இப்போது உனக்கான நல்லது நடக்கும்படியாக நானே உனக்கு துணை நிற்பேன். நீ எப்போதும் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியத்தோட இரு. உனக்கு வரும் தடைகளை சரி செய்யக்கூடிய, சவால்களை சந்திக்கக்கூடிய திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் நான் கொடுக்கிறேன். எந்த நேரத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற யோசனைகளையும் நானே உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. நீ பயப்படாம உன் வேலையை செய்ய ஆரம்பி. மற்றவங்க என்ன நினைச்சாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. மற்றவங்க உனக்கு துரோகம் செஞ்சாலும் அல்லது கெடுதல் செஞ்சாலும் கூட நீ அதை மறப்பது தான் உனக்கு நல்லது. அவங்கவுங்க செய்யறதுக்கு அவங்கவுங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ எப்போதும் நீயாக
நல்ல குணம் கொண்ட பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. நேரத்துக்கு தகுந்தாற் போல மாறுறவங்க எப்படி வேணா மாறட்டும். அவங்களுக்கு உரிய காலம் வரும்போது அவங்களும் தான் தவறை உணர்ந்து புரிந்து திருந்துவார்கள். அது வரைக்கும் நீ மனசை லேசா வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த நாள் உனக்கான நாளாக இருக்கும்படிதான் நான் செஞ்சிருக்கேன். இது வரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுடு. எத்தனை முறை நீ மனமுடைந்து போனாய், எத்தனை நாட்கள் இரவெல்லாம் தூங்காம கஷ்டப்பட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு முறையும் நீ நம்பிக்கை இழந்து நிற்கும் போதெல்லாம் இந்த வராகி அம்மா தான் உன்னை கை தூக்கி விடுறதுக்காக ஒரு சரியான நபரை உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன். நீ என்னை நம்பினாலும் நம்பலேட்டையும் இந்த வராகி அம்மா உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. நீ என்னை துணையாக வச்சுக்கிட்டு என் மேல முழு நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பா நான் உனக்கான நியாயத்தை கிடைக்க செய்வேன். நீ இழந்து போன அனைத்தையும் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். வாழ்க்கையில எல்லாமே சரியாக நடந்தாலும் கூட உன் மனசின் ஓரத்தில் ஒரு வருத்தமும் ஒரு ஆதங்கமும் கவலையும் இருந்துகிட்டே இருக்கு. நீண்ட நாளாக உன் மனசுல இருக்கக்கூடிய அந்த வருத்தத்தை போக்கி இப்போது உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். எனக்கு சில நேரம் என்னையே பிடிக்கல, என் வாழ்க்கையில ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு நீ மன வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம என்னை மனசுல நினைச்சு அமைதியாக இரு. யாரிடமும் கோபமாக பேசாதே என் செல்லமே. கோபம் வரும்போது அதை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியாக இருக்க பழகு. ஒரு இடத்துல ஓரமா அமைதியா உக்காந்து வராகி அம்மா வராகி அம்மான்னு என் நாமத்தை சொன்னீனா நான் எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும்படி செய்வேன் என் செல்லமே. இதுவரைக்கும் எனக்கு எந்த நல்லதுமே நடக்கலையே அம்மா. எல்லா விதத்திலும் நான் தோத்துதான் போயிருக்கேன், தோல்வியை மட்டும்தான் பார்த்துருக்கேன். கடைசி வரைக்கும் கடைசியில் எத்தனையோ விஷயங்களில் தோத்து போயிருக்கேன்னு நீ துவண்டு போய் சோர்ந்து போய் இருப்பது எனக்கு தெரியும். இப்போவும் சொல்கிறேன், கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஒரு மனிதனுக்கு கஷ்டமும் சோதனைகளும் வராமல் ஜெயிக்க முடியாது. இத்தனை நாளாக நான் உனக்கு எப்படி கஷ்டத்தையும் சோதனைகளையும் கொடுத்தேனோ அதே போல் இப்போது வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கண்டிப்பாக கொடுப்பேன். உன் தோல்வியை அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நன்மைகளை நான் செய்ய போகிறேன். நீ எப்போதும் பொறுமையாக இரு. உன் மனக்கலக்கத்தையும் கவலைகளையும் போக்கி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. யார் என்ன பேசினாலும் நீ எதையும் கண்டு கொள்ளாமல் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு தைரியமா இரு. இப்போதெல்லாம் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில ஆரம்பிக்கும் முன்னராகவே அதுல பல சிக்கலும் பிரச்சனையும் வருகிறதல்லவா. எந்த விஷயத்தை நீ செய்ய போனாலும் அதில் தடையும் தடங்கல்களும் வருவதையும் நீ திணறுவதையும் திண்டாடுவதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எதையுமே எந்த நல்ல விஷயத்தையும் நடப்பதற்கு முன்பாக யாரிடமும் போய் சொல்ல வேண்டாம். எப்போதும் நேர்மறையா சிந்தனை செய். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என் வராகி அம்மா அதை சரி செஞ்சிருவாங்கன்ற அந்த நம்பிக்கையோட இரு. உன் மனசுல வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்களையும் உனக்கு கிடைக்கும் ஏமாற்றங்களையும் போக்கி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னை நம்பிதாம்மா நான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு நீ என்னிடம் சொன்னாயல்லவா. அப்படி இருக்கும்போது உன் நம்பிக்கையை பொய்யாக்கும் விதமாக நான் எதையும் செஞ்சிட மாட்டேன். கண்டிப்பா நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கும் உன் நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்ற நல்ல வாழ்க்கைய நான் கொடுப்பேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் எதுக்கும் கவலைப்படாம எல்லாமே கடந்து போகும்னு தைரியமா இரு. நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத பிள்ளை என்பதால் கண்டிப்பா உனக்கு நல்லதுதான் நடக்கும். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையின் தீவிரத்தை அதிகமாக்கும் போது உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ நடந்து போக பாதை இல்லை, ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு வழி இல்லைன்னு புலம்பாம நீயாக ஒரு வழியை தேர்ந்தெடுத்து நடந்து போனீனா அந்த பாதையவே வெற்றி பாதையாக நான் மாற்றி காட்டுவேன். உனக்கு என் மேல எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்லமே. நான் போட்ட திட்டப்படி நான் வகுத்த பாதையில் தான் நீ பயணம் செய்கிறாய். உனக்கு நேரம் கிடைக்கும் போது ஓம் ஸ்ரீம் ஹரீம் வராகி தாயே போற்றி சரணம் சரணம்னு சொல்லிக்கிட்டே இரு. இந்த வராகி அம்மா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். உன் பாவங்களை போக்கி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய கடமை அல்லவா. அப்படி இருக்கும்போது நீ எதற்காக பயப்படுகிறாய்? உனக்கு வர வேண்டிய பணமும் உனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளும் வேலையும் வெற்றியும் எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும்.
அதற்கான வேலைகளை எல்லாம் இந்த வராகியம்மா முடிச்சுட்டு தான் இன்னைக்கு உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ என்னிடம் கேட்டதை நான் ஒருபோதும் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க தான் போறேன். மனக்கலக்கமோ வருத்தமோ எது வந்தாலும் நீ ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். வாழ்க்கையில உன்னை விட கஷ்டப்படுறவங்களும் ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களோட ஒப்பிடும்போது உனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கு, நிம்மதியா சாப்பிட்ற, கைகாலெல்லாம் நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக வாழ்க்கையில அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறைப்பட்டு கொள்கிறாய்? உன்னை விட குறைவுள்ளவர்கள், உன்னை விட கஷ்டப்படுபவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது உன் வாழ்க்கையை குறையாகவோ கஷ்டமாகவோ நினைக்க வேண்டாம். உன்னை காப்பாத்த இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் எதுக்கும் வேதனை கொள்ளாதே என் செல்லமே. உன்னை காப்பாற்றவும் உனக்கு நல்லது செய்யவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. நான் உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டேன். நான் பேசுறது உனக்கு கேட்குது தானே? என்னை நீ முழுசா நம்புறதானே? அப்புறம் என்ன, உனக்கு நடக்க வேண்டிய நல்லது அனைத்தையும் எந்த பிரச்சனையும் சிக்கலும் கஷ்டமும் வராம நான் நடத்தி முடிக்கிறேன். இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோட இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே சிறப்பா நடந்து முடியும். அவங்க இதை சொன்னாங்க இவங்க அதை சொன்னாங்கன்னு அடுத்தவங்க கிட்டயே ஆலோசனை கேட்டு நேரத்தை வீணாக்காதே. எதுவா இருந்தாலும் நீயே நல்ல முடிவெடு. ஏன்னா உன் சூழ்நிலையும் உன் வாழ்க்கையும் உன் கஷ்டமும் உனக்கு தான் தெரியும். அதனால நீ எப்போதும் தைரியமாக ஒரு நல்ல முடிவு எடுத்தினா இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்று தருவேன். இன்றையோட உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு போய் உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிக்கும். உன் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா நிறைவேற்றி கொடுப்பேன். இதுவரைக்கும் நடந்த விஷயங்களையும் தோல்விகளையும் பற்றி பயப்படாதே. உன் மனசு குளிரும்படி இனி எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்க்குறேன். உன் கண்களும் மனசும் மகிழ்ச்சி கொள்ளும் விதமாக இனிமே உன் வாழ்க்கையே வெற்றி பாதையாக இருக்க போகுது என் செல்லமே.